வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம Thirst to Learn சேனலுக்கு உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ நம்மளோட இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட போன பதிவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 1, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு ஹாஃப்குள்ள தியரி அஸ் வெல் அஸ் பாசிபிள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் கோ த்ரூ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் த மேனேஜ்மெண்ட், அதாவது செகண்ட் ஹாஃபோட தியரி அஸ் வெல் அஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு கோலை எய்ம் பண்ணி ஒரு டீம் மாதிரி ஒரு இன்டென்ஷுவலாக ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது an organization is a group of people intentionally organized to accomplish a common or set of goals. ஒரு கோல் ஆர் செட் ஆஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபார்ம் பண்ணுறது. ஸோ வென் ஆர்கனைசிங் எ நியூ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸை ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் டு மேட் சூஸிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிஸ்னஸ். அது என்ன பிஸ்னஸ் டைப்பு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னைக்கு லெவலில் நமக்கு தெரியும் நிறையவே இருக்குது, நிறைய கைண்ட்ஸ் இருக்குது, நிறைய செக்டாரில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது என்ன பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம். வாட் எவர் மேபி எஜுகேஷ்னலாக இருக்கலாம், காட்டன் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பேங்கிங் செக்டராக இருக்கலாம், ஹெல்த் செக்டராக இருக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு சம் ஆஃப் த கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும். அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்சன், இப்போ வில்லேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் குடிசை தொழில் அப்படின்லாம் வந்து ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஓன் பை ஒன் பர்சன். அவங்களே வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி மேனேஜ்மெண்ட்டும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன சின்ன தொழில்களை வந்து ஆரம்பிக்கிறதா வந்து இந்த சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப். ஸோ இதில் அவங்க வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், ஃபண்ட் ரைசிங்காக இருக்கட்டும், ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதை ஆரம்பிக்கக்கூடிய அவங்க தான் பொறுப்பாவாங்க. ஸோ இதோட மெரிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியர் அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இதுக்காக அவங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஒரு பிளேஸில் போயிட்டு ரூம் பிடிச்சி அந்த மாதிரி பண்ணணும்னு தேவையில்ல. அவங்க இருக்க இடத்துல இருந்தே இதை பண்ண முடியும். அவங்களுக்குன்னு வந்து தனியாக ஒரு லாவாக இருக்கட்டும், டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களால மேக் பண்ணிக்க முடியும். அவங்க ஜென்ரேட் பண்ண இன்கம் எல்லாமே அவங்களுக்கு தான். அதை அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், யாரு கூடயும் ஷேர் பண்ண தேவையில்ல. அவங்க வந்து ஒரு பெரிய அளவிலான டேக்ஸ் அந்த மாதிரிலாம் பே பண்ணணும் எதுவும் இருக்காது. சப்போஸ் அந்த பிஸ்னஸ் வந்து டிசால்வ் பண்ணணும்னா அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பர்சன் தான் அதை பண்ணுறனால மேபி அவங்களுக்கு வந்து லியபிலிட்டி வந்து அதோட ரெஸ்பான்ஸ் அவங்க தான் 100% அட் ரிஸ்க். அவங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் எல்லாமே. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து அதிகமாக ஃபண்டெல்லாம் வந்து ரைஸ் பண்ண முடியாது அஸ் அ சிங்கிள் பர்சன். ஹோம் லோன்ஸ் ஆர் கஸ்டமர் லோன்ஸ்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா, 2 or more people share the ownership of a single business. பார்ட்னர்ஷிப் எல்லாருக்குமே தெரியும் மேபி. ஸோ அதோட மெரிட்ஸ்லாம் என்னன்னா, பார்ட்னர்ஷிப் ரிலேட்டிவ்லி ஈஸி டு எஸ்டாப்ளிஷ். ஏன்னா 2 பேர் 3 பேர் அது குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது இட்ஸ் சிம்பிள். அவங்களால ஃபண்ட் ரைசிங்கும் அதிகமாக பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸும் வந்து மேபி அதிகமாக இருக்கும். அதனால டேக்ஸ் பே பண்ணுறதும் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி தான் பே பண்ண போகிறாங்க. டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஜாயிண்ட்டாக இருக்கும். டிசிஷன் மேக் பண்ணணும்னா கூட எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கணும். டேக்ஸ் பே பண்ணும்போதா இருக்கட்டும், ஆர் அவங்களுக்குள்ள அந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த ப்ராஃபிட்டை வந்து டிவைட் பண்ணும்போது சம் ப்ராப்பர் வந்து ஐம் சாரி தட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அக்கறாக சான்சஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ஹாவ் அ லிமிட்டட் லைஃப். மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ, இல்லை யாராவது ஒரு பார்ட்னர் வந்து இடையில போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலோ இட் வில் பி காம்ப்ளெக்ஸ். அண்ட் கம்பெனிஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இருக்கு, பிரைவேட் செக்டர்ஸ் இருக்கு. ஸோ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இஸ் அ ஹோல் ஓன் பை த கவர்மெண்ட் சென்டர் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்றவங்க கவர்மெண்ட் செக்டார். இட் எஸ்டாப்ளிஷ்ட் யூஸ்வலி பை எ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டாச்சு ஆல்சோ ப்ரெஸ்கிரைப்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் பர்சன். ஸோ இதோட மெரிட்ஸ்லாம் என்னன்னா, அந்த பர்சன்ஸ் வந்து working condition to the employees and supported to be managed. Quick decisions can be possible because அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பயோட்டிக் கண்ட்ரோல் இருக்காது.
ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கவங்களும் அவங்களுக்கான டிசிஷன்ஸை மேக் பண்ண முடியும், அவங்களுக்கான ப்ராப்பர் லாஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். ஸோ மோர் ஹெக்ஸாபிலிட்டி ஆஸ் கம்பேர்ட் வந்து டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன். டிமெரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, alteration power constitution of corporation requires an adamant of in the particular act and which is difficult and time consuming. ஏதாவது ஒரு முடிவெடுக்குனா கூட ஒரு லா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் எடுப்பாங்க. மேபி அது டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், பிகாஸ் ஒன் லா இன்னொன்று வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வரும், அண்ட் டைம் கன்சியூமும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ பிரைவேட் செக்டார்ல நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன் இஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, செகண்ட் ஒன் இஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கேன் பி ஃபார்ம்ட் பை 2 or more persons அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப்பு இங்கே 50 தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப் 7, மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு அப்பர் லிமிட் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the liability being limited the shareholder where no risk and therefore more max persons encouraged, நிறைய பர்சன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் பிகாஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் வந்து லாஸ் வந்து டிவைடட் ஆகும். அண்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆர் நாட் எஃபெக்டட் பை த டெத் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஸ்டாக் ஹோல்டர்ஸ். And the disadvantages என்னன்னு பார்த்தீங்கன்னா, difficult to preserve the secrecy of the company and require a large number of legal formalities, lack of personal interest. நிறைய பேர் அதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. தட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கனைசேஷன், கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இங்கே ரெண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து காமனாக பிஸ்னஸை எஃபெக்ட் பண்ணும். ஒன் இஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர். ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டர் வந்து has to be directly impact the business. The impacted factors generally controllable because the company has control over these factors. It can alter or modify this factor. External factor is very important, that இதுதான் என்ன பண்ணுன்னா இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு கம்பெனியை. இதுல ரெண்டு விதமா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன் இஸ் மேக்ரோ அண்ட் அனதர் ஒன் இஸ் மைக்ரோ. மேக்ரோல யாரெல்லாம் வருவாங்கன்னா, அது கூட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த சென்ஸ் தட் அந்த கம்பெனி அதோட திங்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியவங்க, அதாவது ஸ்டாக் ஹோல்டர். சப்ளையர்ஸ்னா அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயத்த வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு சிங்கிள் பர்சனோ சப்ளை பண்றது, தேவையான மெட்டீரியல்ஸை கன்சியூம் பண்றவங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ப்ராடக்ஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க. கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ப்ராடக்ட்டை போய் அவங்க கிட்ட வாங்குறவங்க. காம்படிட்டர்ஸ்னா அந்த சேம் கம்பெனி சேம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அதே மாதிரி ஆரம்பிக்கிறது. ஸோ அவங்களுக்குள்ள காம்படிஷன் வரும். தட் இஸ் கால்டு காம்படிட்டர்ஸ். அண்ட் மீடியா ஆல்சோ கேன், ஒரு மீடியா நினைச்சா ஒரு கம்பெனியை நல்லா வளர்க்கவும் முடியும், ஒரு கம்பெனியை வளரவே விடாம பண்ணவும் முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ். அண்ட் மைக்ரோ ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். சம் ஆஃப் த திங்ஸ் மேபி வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக அவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் சச்சஸ் மணியாக இருக்கலாம், ஆர் எக்கனாமிக்கல் திங்ஸாக இருக்கலாம். அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ், ஹெல்த், ஏஜ். ஸோ இந்த மாதிரி சோசியல் ஃபேக்டர்ஸ் கேன் பி அஃபெக்ட். அண்ட் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ இந்த லாஸ்ட் டாபிக் இஸ் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூ இன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை நாளாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்னாவே 4 ஃபங்க்ஷன்ஸ் செய்யக்கூடியது: பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கில் என்ன மாதிரியான குளோபல் சினோரியோ இஷ்யூஸ்லாம் வரலாம்னா, முதல்ல அந்த மேனேஜர் வந்து குளோபல் லெவலில் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு கம்பெனிலையும் மோஸ்ட் ஆஃப் த மேனேஜர் லோக்கல் லெவலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கம்பெனி வந்து எப்படி ரைஸ் ஆகுது, அது எதுக்காக ஸ்ட்ரிங்கிங் ஆகுது, ஸோ அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு குளோபல் லெவலில் அவங்களால திங்க் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட், ஆர்கனைசிங் என்ன குளோபல் சினாரியோ அப்படின்னா, சில விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் குளோபல் லெவல்லனா எல்லாரும் குளோபல் லெவலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, மேனேஜர்ஸ் வந்து நான் கம்பெனி விஷயமா ஜப்பான் போறேன், சிங்கப்பூர் போறேன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து லோக்கல் மேனேஜர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு, சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்த கம்பெனி ரிலேட்டடாக ஆர்கனைஸ் பண்ணணும்னா இது மாதிரி வந்து இடம் விட்டு இடம் போயிட்டு வர வேண்டியிருக்கும். குளோபல் லெவல்ல அவங்க அந்த விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூஸ் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. அண்ட் லீடிங் இன் அ குளோபல் சினாரியோ இன் த சென்ஸ் தட் குளோபல் லெவலில் லீட் பண்ணுறது, இதுக்கு நிறைய எஃபெக்டிவ் ஃபேக்டர்ஸ் சச்சஸ் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ணுற டிசிஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. கண்ட்ரோலிங் இன் குளோபல் சினாரியோ ஆஸ் சேம் அஸ் லீடிங். ஸோ குளோபல் லெவலில் ஒரு லோக்கல் மேனேஜர் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு நிறைய
செலவுகள் ஆகும், அதுக்கு நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் கூட மேனேஜ்மெண்ட்ல குளோபல் லெவல்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்கக்கூடிய இந்த தியரி பர்சன், அண்ட் யூனிட் 2 இஸ் கம்மிங் சூன். ஸோ நவ் we can move into the MCQ types of question for the topics which we have considered now, which is types of business up to current trends and issues in management. Let's go and see. Come on. நம்மளோட போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 50 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 51வது கொஸ்டின், DAS is a group of people intentionally organized to accomplish a common set of goals. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த தியரியோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் அப்சல்யூட்லி ஆர்கனைசேஷன். ஏன்னா ஆர்கனைசேஷன்ல தான் குரூப் ஆஃப் பீப்புள் இன்டென்ஷனலி ஆர்கனைஸ் டு அக்கம்ப்ளிஷ் ஒரு செட் ஆஃப் கோலை எய்ம் பண்ண ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. செகண்ட், த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் சோல் ப்ராப்ரியர்ஷிப். ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் தான் இருக்கிறதுல வேர்ல்டு லெவல்ல அதிகமா சோல் ப்ராப்ரியர்ஷிப்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இன் விச் பிஸ்னஸ் 2 or more people ஷேரிங் ஓவர்ஷிப் ஆஃப் த சிங்கிள் பிஸ்னஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பார்ட்னர்ஷிப்லலாம் 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஓனர்ஸ் ஆஃப் த கோஆர்பரேஷன்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கார்பரேஷன்ஸ் இருக்குல்ல அதோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஓனர்னு பார்த்தா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ஓனர் ஃபார் த கோஆபரேஷன். இன் கார்பரேஷன் which election enable company to be taxed similar to partnership. ஸோ எந்த எலெக்ஷன் வந்து அந்த கம்பெனியை taxed similar to partnership ஆகும்னா elect is அப்படிங்கிற எலெக்ஷன். ஸோ பர்சன் who purchase the shares, யார் அந்த ஷேர்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலிசி மேக்கிங் அண்ட் டெக்னிக்கல் டிசிஷன், இதெல்லாம் யார் எடுப்பாங்கன்னா அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப் எவ்வளோ இருக்க முடியும்னா 50. இதே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் மேக்ஸிமம் அப்படிங்கிறதே இல்லை, தேர் இஸ் நோ அப்பர் லிமிட், மினிமம் 7 இருக்கலாம். அதான் செகண்ட் 55. and 56ல இன் பப்ளிக் கார்பரேஷன் குவிக் டிசிஷன் இஸ் பாசிபிள் பிகாஸ் அவங்களுக்கு பயோமெட்ரிக் அந்த ஆக்டிவ் கண்ட்ரோல் வந்து இருக்காது. and 57, which one is the environment that has direct impact on the business? எந்த ஒரு என்விரான்மெண்ட் ஃபேக்டர் அந்த பிஸ்னஸை டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ், கல்ச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ரிசோர்சஸ் இன் த சென்ஸ் தட் மேனாக இருக்கலாம், அந்த கம்பெனி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரிசோர்சஸ். கல்ச்சர்ஸ், அந்த கம்பெனி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சர், அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சர். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்கும். அந்த கம்பெனியோட கேப்பபிலிட்டி இஸ் ஆல்சோ ஏ இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். இதில் ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆச்சுன்னா இட் மே பி இன்ஃப்ளூயன்ஸ் த கம்பெனி டைரக்ட்லி. So which resource is easy to identify and forms on financial statement? These are called tangible resources. நம்ம பார்த்த அந்த internal environment factorsல 3 types of resources are there. One is tangible, another one is intangible, third one is human resources. So which resources is easy to identify அப்படின்னாவே tangible resources தான் easy to identify. So which resource are largely invisible இருக்கும், but over more important எதுனா intangible resources. ஸோ அந்த கம்பெனியில் இருக்க ஸ்கில், நாலேஜ், ரீசனிங், டிசிஷன் மேக்கிங், ஸோ இதெல்லாம் வந்து என்ன ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ விச் அப்ரோச் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிளாசிஃபிகேஷன் அப்ரோச். அதுதான் அந்த கம்பெனியோட கேப்பபிலிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் ஒன் இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பிஸ்னஸை இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்னா அது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ அது எத்தனை டைப்ஸில் இருக்குன்னா 2 டைப்ஸில் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ரோ. மேக்ரோவில் யார் யார் வருவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், சப்ளையர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்கெல்லாம் வருவாங்க. அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கார்பரேஷனோட ஷேரை வந்து
பர்ச்சேஸ் பண்றவங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராடக்ட் அவைலபிள். ஒரு பர்சன் ஆர் குரூப்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து கம்பெனிக்கு அவைலபிளா மேக் பண்ணி தராங்கன்னா தே ஆர் கால்டு சப்ளையர்ஸ். இதே ஒரு என்டிட்டி தட் பைஸ் நான் காம்படிட்டிவ் ப்ராடக்டை வாங்கி அதை வந்து இன்னொருத்தங்களுக்கு ரீசேல் பண்ணுவாங்க. ஒரு பர்சன் ஒரு கம்பெனி, அவங்க பேரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு பர்சன் இன்னொரு கம்பெனி தயாரிச்ச ப்ராடக்ட் போய் வாங்குறாங்கன்னா தே ஆர் கால்டு கஸ்டமர். A company in the same industry and provide the same service. ரெண்டு கம்பெனி சேம் இண்டஸ்ட்ரியா இருக்கு, சேம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு, பட் கம்பெனி மட்டும் வேற கம்பெனியோட ஓனர்ஸ் மட்டும் வேறனா தே ஆர் கால்டு காம்படிட்டர்ஸ். நேம் த மைக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். யார் இருப்பாங்கன்னா பொலிட்டிக்கலா இருக்கும், எக்கனாமிக் இருக்கும், சோசியல் இருக்கும், அண்ட் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தீஸ் 70 questions ஆர் த பாசிபிள் questions ஆஃப் யூனிட் 1, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு த மேனேஜ்மெண்ட். எந்த சப்ஜெக்ட்லனா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ காய்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இந்த எம்சிக்யூ மெட்டீரியல் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், எனக்கு 70 கொஸ்டின்ஸும் பிடிஎஃபாக வேணும், நீங்கள் கொடுத்த அந்த தியரியோட பிடிஎஃப்பும் வேணும்னா நோ ப்ராப்ளம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஐ வில் கிவ். ஜஸ்ட் என்னோட மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு ஐ நீட் மெட்டீரியல் POM அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணால் ஐ வில் சென்ட் த மெட்டீரியல்ஸ் டு யுவர் மெயில் ஐடி. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்னும் பதிவுகள் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது மாதிரி அடுத்த செகண்ட் யூனிட்டோட ஐ வில் கம் அண்ட் see you. Thank you so much for watching my video. Thank you.